ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல 2025 பட்ஜெட்ல இருக்கிற மெயின் ஹைலைட்ஸ் சொல்றேன். இதை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இதுல அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. இதுல 5 மேஜர் கீ டேக்அவேஸ் இருக்கு. அதை ஒவ்வொன்னா சொல்றேன். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, அக்ரிகல்ச்சர்ல மேஜரான டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. பிரைம் மினிஸ்டரோட தன்தான்யா கிருஷி யோஜனா ஸ்கீம்ல 100 விளைச்சல் கம்மியா இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸை செலக்ட் பண்ணி இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸும் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸும் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. இதனால 1,70,00,000 ஃபார்மர்ஸ் பெனிஃபிட் ஆவாங்க. அப்புறம் ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம்ல கிரெடிட் லிமிட்டை 3 லட்சத்துல இருந்து 5 லட்சம் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. இது மூலியமாவும் ஃபார்மர்ஸ் ரொம்பவே பெனிஃபிட் ஆவாங்க. செகண்ட் விஷயம் என்னன்னா, எம்எஸ்எம்இஸ், அதாவது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். இது ஸ்மால் பிசினஸ்க்கும் ஸ்டார்ட் அப்ஸ்க்கும் யூஸ் பண்ற டேர்ம். இந்த செக்டார்ல மெயின் டெவலப்மெண்ட்ஸ் இருக்க போகுது. நீங்க இப்பதான் ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது என்னன்னா, கிரெடிட் கார்டு லிமிட்டை 5 லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்க. நீங்க உதயம் போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் பண்ணிருந்தா இதுக்காகவே 10 லட்சம் கிரெடிட் கார்ட்ஸை ஃபர்ஸ்ட் வருஷத்துக்குள்ள இஷ்யூ பண்ணணும்னு பிளான் பண்ணிருக்காங்க. இது மூலியமா 10,000 கோடி ஃப்ரெஷ் ஃபண்ட்ஸை ஸ்டார்ட் அப்ஸ்க்கு அலோகேட் பண்ணிருக்காங்க. அப்புறம் 5 லட்சம் விமன் ஃப்ரம் எஸ்சி அண்ட் எஸ்டி கம்யூனிட்டிலிருந்து ஃபர்ஸ்ட் டைம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா 2 crores வரைக்கும் லோன் கிடைக்கும்னு ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்ன்ற மோட்டிவ்ல தான் இதெல்லாம் பண்றோம்னு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. மூணாவது விஷயம் என்னன்னா, இன்வெஸ்டிங் இன் பீப்புள். புரியுற மாதிரி சொல்றேன். சக்ஷம் அங்கன்வாடி அண்ட் போஷன் 2.0 ஸ்கீம்ல ஹெல்த்தி அண்ட் நியூட்ரிஷனல் ஃபுட்ஸ் அஃபோர்டபிள் காஸ்ட்ல கிடைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அட்டல் டிங்கரிங் லேப்ஸ், அதாவது ஹை டெக் ஒர்க் ஷாப்ஸ், இத 50,000 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு கொண்டு வர போறாங்க. இதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு growth and innovative மைண்ட் செட் வரும்னு சொல்றாங்க. அப்புறம் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயும் அப்புறம் ஹெல்த் சென்டர்ஸ்லயும் பிராட்பேண்ட், அதாவது ஹை ஸ்பீட் இன்டர்நெட் வரும்னு அஷூரன்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஐஐடி கேம்பஸ்ல ஏஐ எஜுகேஷன்ஸ்க்கு ஃபண்ட்ஸ் ஒதுக்கி இருக்காங்க. அப்புறம் குவாலிட்டியான எஜுகேஷனை அஃபோர்டபிளா எல்லாத்துக்கும் கொடுக்கணும்ன்றது தான் இதோட மோட்டிவ்னு சொல்லியிருக்காங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர். நாலாவது விஷயம், இன்வெஸ்டிங் இன் எக்கானமி அண்ட் இனோவேஷன். இந்த மாதிரி விஷயத்துல நிறைய ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணிருக்காங்க. இதுல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் அப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கிரெடிட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ஃபண்ட்ஸையும் இதுக்குன்னே தனியா அலோகேட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் டூரிசம் தான் மெயின். எக்ஸ்போர்ட் அண்ட் ஃபினான்ஸ் செக்டாருக்கு நிறைய growth இருக்கும்னு சொல்லிருக்காங்க. அதுல மெயினா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், அதுவும் இன்சூரன்ஸ் செக்டார்ல 74%ல இருந்தது 100% ஆயிடுச்சு. இதனால இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட ஸ்டாக் பிரைசஸ் எல்லாமே ரொம்பவே ஹைக் ஆயிடுச்சு. அந்த ஸ்டாக்ஸ்ல என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அத பத்தி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அஞ்சாவது விஷயம் என்னன்னா, ரொம்பவே வைரலான எல்லாருனாலையும் பேசப்படுற விஷயம் தான், நோ டாக்ஸ் அப் டு 12 lakhs அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டாங்க. இது மிடில் கிளாஸ்க்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும். இந்த ரூல்னால மிடில் கிளாஸ் கிட்ட இன்னும் எக்ஸ்ட்ரா கேஷ் இருக்கும். இதனால கண்ட்ரியோட இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கன்சம்ஷன் அதிகமாகும். நம்ம என்னதான் நிர்மலா சீதாராமன் நிறைய பீகார் பத்தி பேசியிருக்காங்க, அப்புறம் வேற சில குறைகள் சொன்னாலும் லாஸ்ட் இயரை விட இந்த இயர் பட்ஜெட்ல நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை கம்மிங் இயர்ஸ்ல இந்தியன் கவர்மெண்ட் நம்மளுக்கு தரும்னு நம்பலாம். ஆஸ் அ கவர்மெண்ட் அவங்க ஒர்க் பார்த்தாலும் ஆஸ் அ இந்தியன் சிட்டிசனா நமக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். சோ உங்க மணியை சேஃபா சேவ் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க, அப்புறம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் இந்தியாவோட பாவர்ட்டியை ஒழிக்க கவர்மெண்ட் மட்டும் போதாது, நமக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. So be responsible with your money and subscribe to FinEdu for more such content like this. Thank you for watching and all the best for succeeding in your future.